எங்களுடைய முதல் இல்லாவிட்டால் 31 ஓட்டங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு விக்கெட்டுகளை தான் இழந்தோம். ஆனால் 19.1 ஓவர்களில் 77 ஓட்டங்களை மாத்திரம் இழந்து இலங்கை சுருண்டது. மறுபுறத்தில் தென்னாப்பிரிக்கா அணியும் பிரதாப் 16.2 ஓவர்களில் தான் அந்த வெற்றி இலக்கை 4 விக்கெட்டுகளை இழந்து கடந்திருந்தது. நீங்கள் ஞாபகப்படுத்தி இருந்தீர்கள், வனிது ஹசரங்கவ கூட போட்டியின் பிறகு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தால் எங்களுடைய எதிர்பார்ப்பு 160 ஓட்டங்களை பெறுவதாக தான் இருந்தது என்று சொல்லியது. ஆனால் அந்த ஆடுகளத்தை பொறுத்தமட்டில் 120 ஓட்டங்களும் அந்த வெற்றி இலக்கை நிர்ணயிப்பதற்கு ஒரு போட்டித்தன்மையான ஒரு ஓட்டு இலக்காக இருந்தது. ஆனால் அதனை துடுப்பாட வந்திருந்த எங்களுடைய வீரர்கள் சரியாக கணிக்கவில்லை என்பது தான் மிகப்பெரியதொரு கவலைக்குரிய விடயமாக இருந்தது. இன்னும் ஒரு வீரரை நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தமட்டில் 3 இலங்கை வீரர்கள் தான் இரட்டை இலக்கத்தை தாண்டியது. மற்ற வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்கத்தோடு நடையை கட்டியிருந்தார்கள். எனவே இலங்கை அணியினுடைய இந்த துடுப்பாட்டம் தொடர்பில் நாங்கள் கடந்த காலங்களில் பிரதாப் நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு முற்பகுதியில் தடைபெற்ற ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடர், அதன் பிறகு ஆப்கானிஸ்தான், அதன் பிறகு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடர். இந்த தொடர்களில் T20 தொடர்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய பவர் பிளே தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். எங்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் அதிகளவான டொட் போல்களை சந்தித்து ஓட்டங்களை குவிப்பதில் தடுமாறி வருகின்றார்கள். குறிப்பாக நெதர்லாந்து அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான போட்டியில் கூட எங்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தடுமாறி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே தன்னம்பிக்கை இல்லாமல் இந்த போட்டியில் எங்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் களமிறங்கி இருந்தார்களோ என்ற கேள்வியும் எங்களுடைய மத்தியில் இருக்கின்றது. முதலில் ரிஷாட், இந்த ஆடுகளத்தின் அறியாமை தான் இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருந்தது. முக்கியமாக அந்த ஆடுகளத்தை சரியாக கணித்தார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. ஆரம்பத்திலே நான் கூறியவாறு, ஆரம்பத்தில் நாங்கள் ஓட்டங்களை குவிக்க வேண்டும் என்றால் அந்த ஆடுகளத்தின் தன்மை எவ்வாறு இருக்கின்றது, அதனை 2-3 ஓவர்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆரம்பத்தில் நாங்கள் விக்கெட்டுகள் எதையும் கொடுக்கவில்லை. எனவே எமக்கு தெரியும், குசல் மெண்டிஸ் மற்றும் பெத்மினி சங்கவுக்கு தெரியும், இந்த ஆடுகளத்தில் வேகமாக ஓட்டங்களை பெற முடியாது. எனவே மிகப்பெரிய ஒரு மைதானம். எனவே 2-3 ஓட்டங்களை பெறுவதற்கு இலகுவாக இருக்குமா, ஓடி பெற முடியும். எனவே அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். அதனை தவிர்த்து அனைத்து துடுப்பாட்ட வீரர்களும் உயரே அடிக்கு சென்று ஒரு 6 ஓட்டங்களை 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் தான் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார்கள். எனவே இலங்கை துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் பவுண்டரி அடிக்க முற்பட்டாலும் அந்த மைதானத்தில் இலகுவாக அடித்துவிட முடியாது. ஏனென்றால் அவுட்ஃபீல்ட் ஆனது மிகவும் மோசமான ஒரு அவுட்ஃபீல்டாக கருதப்படுகின்றது. இந்த சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இந்த மைதானம் T20 போட்டிகளுக்கே ஒரு சரியான மைதானமா என்ற கேள்வி கூட எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இத்தகைய அனுபவம் உள்ள எமது துடுப்பாட்ட வீரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? துடுப்பாட்ட வீரர்கள் சற்று நிதானமாக ஓட்டங்கள் குவித்திருக்க வேண்டும். இந்த ஆடுகளத்தில் நமக்கு சிறப்பான பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே 130 அல்லது 140 ஓட்டங்கள் அல்லது 120 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தால் கூட எம்மால் இந்த போட்டியிலே ஒரு சவாலை கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை இல்லாததான் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறியது. இதனை தவிர்த்து இலங்கை துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையிலே அந்த துடுப்பாட்ட வரிசையிலே சில சிக்கல்கள் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், சதீர சமரவிக்ரம 3வது துடுப்பாட்ட வீரராக T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே சரியான ஒரு துடுப்பாட்ட வீரர் அல்ல. ஏற்கனவே நடைபெற்ற 3 போட்டிகளிலும் அவர் சிறப்பாக பிரகாசிக்கவில்லை. இலங்கையில் நடைபெற்ற அந்த சிறந்த துடுப்பாட்ட ஆடுகளத்தில் கூட அவர் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடுமாறி இருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். இவ்வாறு ஒரு ஆடுகளத்தை பார்த்த பின்னர் இலங்கையின் தேர்வுக்குழு மற்றும் அணித்தலைவர்கள் தனஞ்சய டி சில்வாவை ஏன் அணியில் இணைக்கவில்லை என்ற கேள்வியும் இருக்கின்றது. இது போன்ற ஒரு கடினமான ஆடுகளங்களிலே தனஞ்சய டி சில்வா ஒவ்வொரு தடவையும் இலங்கை அணிக்கு சிறந்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமின்றி பயிற்சி போட்டிகள் கூட சிறப்பாக ஆடி அவர் ஓட்டங்களை குவித்திருக்கின்றார். அது நேரம் அவர் ஒரு வலது கை சுழல் பந்து வீச்சாளர். அவருடைய பந்து வீச்சையும் நாம் பயன்படுத்தி இருக்கலாம். இவர் பல விடயங்களை வைத்துக் கொண்டு சதீர சமரவிக்ரம கடைசியாக நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பாக பிரகாசித்த ஒரு போட்டியை வைத்துக் கொண்டு இலங்கை அணி ஏன் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. அவர் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரை பொறுத்தவரையிலே ஒரு நாள் போட்டிகளில் சிறப்பாக ஆடுகின்றார். T20 போட்டிகளை பொறுத்தவரையிலே இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையிலே எம்மால் தனஞ்சய டி சில்வாவை பயன்படுத்தியிருக்க முடியும். அது மாத்திரமின்றி வனிந்து ஹசரங்க இது போன்ற ஆடுகளத்திலே வந்தவுடன் வேகமாக அடிப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. அவர் இலங்கைக்காக பல போட்டிகளிலே இந்த விடயத்தை செய்திருந்தாலும் கூட இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே, இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையிலே நேரடியாக வேகமாக ஓட்டங்களை குவிப்பது மிக கடினமான விடயம். எனவே அது போன்ற இடத்திலே எம்மால் ஆஞ்சலோ மேத்யூஸ் போன்ற ஒரு வீரரை பயன்படுத்தியிருக்க முடியும். குறிப்பாக தனஞ்சய டி சில்வாவை போன்று ஆஞ்சலோ மேத்யூஸும் கூட பொறுமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீரர், முக்கியமாக ஆடுகள தன்மைக்கு ஏற்ப ஓட்டங்களை குவிக்கக்கூடிய வீரர். கடைசியில் அவர் ஆட்டமிழந்த போதும் அவர் விக்கெட்டுகள் இல்லை, அதே நேரம் ஓட்டங்களும் குறைவாக இருந்தது. எனவே வேகமாக அடிக்க முற்பட்டு தான் ஆட்டமிழந்தார்கள். தசுன் ஷானக்கவையும் குறை சொல்ல முடியாது. எனவே ஆஞ்சலோ மேத்யூஸை நாங்கள் முன்னால் இறக்கியிருந்தால், இல்லை என்றால் கமிந்து மெண்டிஸின் ஆட்டமிழந்த பிறகு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் மகாராஜ் தான் பந்து வீசிக் கொண்டிருந்தார். எனவே சரித் அசலங்கவை கூட அந்த இடத்துக்கு களமிறக்கியிருந்தால் எம்மால் சில மாற்றங்களை செய்திருக்க முடியும். இது போன்ற விடயங்களை இலங்கை கிரிக்கெட் அணி ஏன் செய்யவில்லை என்ற ஒரு ஏமாற்றமும் எமது மத்தியில் இருக்கின்றது. சரியாக கணித்து ஆடவில்லை. சரியாக அந்த இலங்கை அணி தங்களுடைய நோக்கத்தை சரியாவது கணித்து விளையாடி இருந்தால் இந்த போட்டியிலே ஒரு 120 ஓட்டங்களை பெற்றிருக்க முடியும், சரியான ஒரு வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று நான் கருத்தை கூறவில்லை. ஆனால் சரியான சவாலை கொடுத்திருக்கலாம் தென் அமெரிக்க அணிக்கு பொறுத்தவரை.